எல்லாருக்கும் வணக்கம். I have worked with AVR Swarnamahal for 3-4 years, or say 2-3 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குமரிக்கண்டம் 1 நான் தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் I think அவங்க என்கிட்ட they've been very respectful of me and very hospitable, and I think all of these values reflect in their collections and how they run the brand, and I really appreciate that. And நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புள் கொண்டு போகணும்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன். So I'm really glad to be representing these collections, and they're simply stunning, they're beautiful. So thank you. Thank you, ma'am. Thanks of you. And now we'll be having a photo session. இப்போ வந்து டிசைன்ஸ் என்னன்னாக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளோட டெக்ஸ்டைல் ஆகட்டும், இல்லை நம்மளோட மென்னோட ஷர்ட்ஸ் ஆகட்டும், ஒரு தடவை வாங்கும்போது அடுத்த தடவை இன்னும் பெட்டராக வாங்கணும் அப்படின்றது வாங்குறோம் இல்லையா? ஸோ அதே போல் மொபைல் ஃபோன்ஸ் எடுக்கட்டுமே, ஒவ்வொரு மாடல் புதுசாக வரும்போது புது டெக்னாலஜி, புது ஃபீச்சர்ஸ். ஸோ அது என்னன்னாக்கா இயற்கையாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை செய்யும்போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துடுறோம். பட் அடுத்த முறை செய்யும்போது அதை விட பெட்டராக கொடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஒரு ஆஸ்பெக்ட். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா குமரிக்கண்டம் 1.0 ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன்ஸ், நல்ல வரவேற்பு, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு என்னன்னாக்கா ஏவியா சொன்ன மாதிரி அந்த ஹோல் இன்னும் பெட்டராக எப்படி கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்றது இதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேலைகள் அதிகமாகும், இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் புதுமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸை செய்யலாம் அப்படின்றது தான் இதோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருந்தது. அதை நாங்கள் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணோம். இட் ஹஸ் கம் அவுட் ஈவன் பெட்டர். இது செய்ய வந்து கைவினையாக பண்ணுறீங்களா இல்லை மிஷினில் வச்சு பண்ணுறீங்களா சார்? நான் ஒரு எலக்ட்ரோஃபோமிங் டெக்னாலஜியில் வந்து ஜுவல்லரி பண்ணோம். ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹேண்ட் மிஷின். ஸோ இப்போ 2.0 பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ கோல்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு. ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் லைட் வெயிட்டில் ஒரு பிரம்மாண்டமாக பெட்டர் டிசைன், பார்வையான டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ 4 டெக்னாலஜி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் இஸ் காஸ்டிங், ஒன் இஸ் ஹேண்ட்மேட், ஒன் இஸ் எலக்ட்ரோஃபோமிங், அண்ட் அனதர் ஒன் இஸ் அந்த ஸ்டட்டர் ஜுவல்லரி பண்ணுவாங்க, அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கையிலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆர்டிசன்ஸ் வச்சுட்டு ஐ திங்க் வி மேட் திஸ் குமரிக்கண்டம் கலெக்ஷன் 2.0 பாசிபிள். நிறைய வந்து ஷோரூமில் ஷாப்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் தரங்க சைக்கிள் இல்லைன்னு சேதாரம் இல்லை. ஆனால் அங்கே போனா கஸ்டமருக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கேட்டால் இந்த பொருளுக்கு மட்டும்தான் சைக்கிள் உண்டு, சேதாரம் உண்டு, சில பொருளுக்கு சேதாரம் கிடையாது, ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் ஆகணும்னுவாங்க. ஏவிஆர்ல என்னென்ன ஸ்பெசிலிட்டி தருவீங்க சார்? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதனால 2.0 வச்சுட்டீங்க. மேடமே அதே மாதிரி தான் 2 டைமும் வந்து புக் பண்ணிருக்கீங்க. ஏன் அவங்க ஒர்க்கு அவங்க இதனால ராசியான ஒரு விஷயத்துக்காக பண்றீங்களா? அதாவது ஷீ இஸ் வெரி எலகென்ட், நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷூட்லேயே ரொம்ப கிரேஷியஸாக இருந்தாங்க. 2.0வும் அவங்களே நம்ம வந்து திருப்பி அவங்கள அழைக்கணும், அதை செய்யணும்ட்டு அதை போல அதே மாதிரி ரொம்ப அற்புதமாகவும் இருக்கு. அதுதான் மெயின் ஃபேக்டர். மேடம் நீங்கள் மூவி பண்ணியிருக்கீங்க, இப்போ ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, எது கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? ஏன்னா ஆடில் வந்து சின்ன போர்ஷனால ரொம்ப கிராண்டியராக எடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயரன்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேற ஒர்க் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அந்த ஓகே நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சிட்டு சந்தோஷமாக எது ஈஸியாக இருந்தது? நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு
ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அடுத்த கட்டத்தை தாண்டி போயிடுவாங்க. நீங்க மட்டும் ஏன் குமரிக்கண்டம் ஏவிஆர் மட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்றீங்க? நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து பிராண்ட் வேல்யூஸ் பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டில் ரொம்ப ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாங்க, அப்புறம் வீட்டில் ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, அன்பாகவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். நான் அவங்ககிட்ட திரும்ப கூட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு அங்கே என்னது டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப இதுவும் 2.0 அப்புறம் வந்து ஸ்டாப் கூட பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் போடுவாங்க. ஓகே சார். இந்த ஐட்ஸ் Thank you. நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.